இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற நிகழ்ச்சியிலே யார் தொடர்ந்து இணைந்திருந்தீர்களோ உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இன்றைக்கு யாராவது முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சி பார்க்க நேரிட்டு இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தற்செயலாயாக ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காய் ஒரு வாய்ப்பாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கும்படி செய்திருக்கார். ஒருவேளை நீங்க ஆச்சரியத்தோட பார்க்கலாம், எப்படி நான் இப்போ இந்த சேனல்ல இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நான் செலுத்தப்பட்டேன். ஒருவேளை நீங்க வேற ஒரு சேனல், வேற ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க இதை டியூன் பண்ணல, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அல்லது நீங்க டிவைஸ்ல யூடியூப் போகும்போது அல்லது ஃபேஸ்புக்ல உடனடியாய் இதை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இது தற்செயல் அல்ல. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சி முழுவதும் கவனி, தொடக்கம் முதல் இறுதி வரை. இது உங்களுக்கான வாய்ப்பு. மக்கள், நீங்கள் எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கை பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எனவேதான் ஒவ்வொரு நாள் யூனிவர்ஸ் ஆலயத்தில் நடைபெறுகிற ஜபங்கள் என்னென்ன காரியத்துக்காய் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். மக்களை, இதோ உங்களுக்கான முதல் சாட்சி. நீங்க ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை நிறைந்த ஒருவரா அல்லது மன அழுத்தத்துல தள்ளப்பட்ட ஒருவரா, இளம் வயதினர் இப்பொழுது இந்த சூழ்நிலையை கடந்து செல்கிறார்கள். அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய கல்வி தகுதி அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், சில மறக்க முடியாத, மீண்டு வர முடியாத தோல்விகள் அவங்கள தாழ்வு மனப்பான்மையில, குற்ற உணர்ச்சியில, மன அழுத்தத்திலே தள்ளுகிறது. அதனுடைய எதிர்வினை, அதாவது அதனுடைய ஒரு விபரீதமான செயல்தான் கெட்ட பழக்கத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் யார்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டவராய் பார்த்தால் உங்களை, ஆனால் கெட்ட பழக்கத்தை நீங்கள் கையில் எடுக்க விரும்பாவிட்டால், இருந்து மீண்டு வர விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே பார்க்கிற இந்த எண்ணிலே அல்லது வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். இந்த நேரமும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அல்லது விசுவாசத்தின் ஜபத்தை உங்களோடு சேர்ந்து செய்ய ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். இந்த மகளுக்கு நடந்தது உங்களுக்கு கண்டிப்பாய் நடைபெற முடியும். என் பேரு லூஹான். என்னுடைய மனத்தாழ்வுனால நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். முன்பாக எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. நான் எப்பொழுதும் என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை யோசிப்பேன், தவறா யோசிப்பேன், என்னை குறித்து ரொம்ப கேவலமா நினைப்பேன், எதிர்மறையா நினைப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியற்றவளா உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோருடைய உறவானது எப்பொழுதும் வாக்குவாதமா இருக்கும். நானும் வாக்குவாதம் செய்வேன் என்னோட பெற்றோரோட. அதிகமாக எங்கள் அம்மாவோட தான் நான் சண்டை போடுவேன். நான் என்னையே வெறுப்பேன், என் கையை கூட அறுத்துப்பேன். அந்த அளவு நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையை அறுத்துக்கும் பொழுது அது மறுத்து போன ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த தன்மை எனக்கு சரியா உணர்வை கொடுக்கும். அது கொஞ்ச தருணத்துக்கு என்னை சரியா உணர வைக்கும். ஆனால் திரும்பவும் அதே வலி, அதே பிரச்சனை எனக்குள்ளாக வரும். அந்த காரணத்தினால என் வாழ்க்கையில நான் சரியா உணரவே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் தான் தவறு செய்கிறேன், நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு தடவை நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போட்டுக்கும் போது நான் கோவத்தில் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. நான் புலம்பிக்கிட்டே ரூம் பக்கம் போனேன். ரூம் கிட்ட ஒரு பெல்ட்டானது இருந்து எடுத்து நான் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் நினைப்பேன், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என் மேலே என்ன தப்பு இருக்கு? நான் பிறக்காம இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்காது, அவங்களாவது சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதனால நான் மேலும் சில பெல்ட்டுகளை எடுத்தேன், அதை ஒன்றிணைச்சேன். அதை இழுத்து கட்டுறதுக்கு பலமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அது பலமாக இருந்தது. அதனால நான் தூக்கு போடுறதுக்கு மேலே கட்டினேன். அதை பெட் மேலே ஏறி நின்று அதை நான் என் கழுத்தில் முடிச்சு போட்டுட்டு குதிக்க போகிற தருணத்தில் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றிட்டாங்க.
நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. என் கையில் நிறைய காயங்கள் இருக்கிறதும் பிரச்சனையை கடந்து போகிறதும் பார்த்ததுனால எங்கள் அம்மா என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு நான் விஒய்ஜிக்கு போயிருந்தேன். விஒய்ஜியில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லோருமே என்னை அன்பாக வரவேற்றாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறியும் கிடையாது. அவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது போல தான் நானும் இருக்கணும்னு விரும்பினேன். அதன் பிற்பாடு போதகர் ஒரு நாள் போதிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்காகவே சொன்னப்பட்டது போல இருந்தது. அது என்னன்னா, இந்த உலகமானது வேணுமா இல்லை தேவனானது வேணுமான்னு கேட்டார். நான் அப்போ எனக்குள்ளாக சோதிச்சு பார்த்தேன். இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த உலகம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது எப்பொழுதும் நிலைச்சு நிற்க போகிறது கிடையாது. ஆனால் தேவனும் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியும். அதனால் நான் தேவனை தேர்ந்தெடுத்தேன். தேவனை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு 2 வாரம் கழிச்சு நான் தொடர் சங்கிலி ஜபத்தை எனக்காக செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வழிகள், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றதுக்காக. இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றங்கள், சந்தோஷத்தங்கள், வித்தியாசங்கள் ஏற்படுச்சு. நான் இனிமேல் தற்கொலை எண்ணத்துக்குள்ளாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்த்தேன். தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. இது என்னால் செய்ய முடியும், என்னால் இதை சிறந்ததாக செய்ய முடியும்னு எனக்கு பலவிதமான ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு நபராக இருக்கேன். நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம சிறந்ததாக செய்யறதுக்கு. இன்னைக்கு யாராவது சோகமாக இருந்தால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். அவங்களுக்குள்ளாக ஏதாவது தவறானது இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்படி தம்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன். இதன் மூலமாக நான் அவங்கக்கிட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். மீண்டும் நான் ஒரு நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாற முடியும் மக்களே. உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வது மாத்திரமல்ல, ஒரு தற்காலிகமான அல்லது அந்த நேரத்துக்கான ஒரு தீர்வை மாத்திரம் உங்களுக்கு தேவன் தர விரும்பவில்லை. அநேகர் செய்கிற தவறு இதுதான். அந்த நேரத்திலே அவன் கவலையை மறக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அந்த நேரத்துல பிரச்சனையை மறக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இல்ல அந்த நேரத்துல அந்த நெருக்கடியான சூழ்நிலையை மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம், அந்த நேரத்துக்கு மட்டும்தான் மக்கள் யோசிக்கிறார். ஒருபொழுதும் நம்ம அந்த நேரத்துல ஒரு சூழ்நிலையை மறக்க மாத்திரம் யோசிப்பது புத்திசாலித்தனம் இல்லை. நாம் குறைந்தபட்சம் அந்த நேரத்துல ஒருவேளை நீங்க அந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து வெளியே வர விரும்பினால் நீங்க பிற்பாடு யோசிக்க வேண்டும், இனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் செல்லக்கூடாது என்றால் அந்த பிரச்சனை அழிக்கப்பட வேண்டும், இந்த பிரச்சனை நீக்கப்பட வேண்டும், இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பிரச்சனையை நான் முடிவு கொண்டு வரலாம். அது தொடர் பிரச்சனை தான். எப்போ ஒரு பிரச்சனையை சரிபடுத்தவில்லையோ, அதை தீர்க்கவில்லையோ, அது தொடர் பிரச்சனை தான். எனவேதான் தற்காலிகமான தீர்வை தேட வேண்டாம். தற்காலிகமான தீர்வு தேவன் தர விரும்பவில்லை. நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கை அவர் மாற்ற விரும்புகிறார். எனவேதான் அவர் சொன்னார், முந்தினவைகள் யாவும் ஒழித்து போய் எல்லாம் புதிதாய் புது வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கும் பட்சத்தில் உள்ளும் புறமும் உங்கள் வாழ்க்கை மாற முடியும். தற்கொலை செய்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவர் புதுப்பிக்கப்பட்ட ஒருவராய் மாற முடியும். இதோ சாட்சியை கூர்ந்து கவனிக்க. என் பேரு பிபி சுஹு முகமது. கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய சொந்த குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு காயமுடையவளா நான் இருந்தேன். 10 வயசுல இருந்து தொடங்குச்சு. நான் குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், என்னுடைய கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழிச்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு எனக்குள்ள நீ எதுக்கு உயிரோட இருக்க, மறிச்சிடுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரோடுக்கு போனா அங்க ஏதாவது வண்டி இடிச்சிடும், உன்னை செத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் கேட்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு தடவை நான் தூக்க மாத்திரைகளை அதிகமா உட்கொண்டேன். அதன் காரணமா என்னுடைய குடும்பத்தார் என்னை மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹார்பிக்ங்கிறத நான் குடிச்சிட்டேன்.
என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன். மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த வெறுப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் கடந்து சென்ற எல்லா காரியத்துல இருந்தும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா தேவனை பின்பற்றணும்னு தீர்மானிச்சதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முடிவானது என்னன்னா மே 2ஆம் தேதி நான் என்னுடைய வாழ்க்கைய தண்ணீர் ஞானஸ்தானம் மூலமா ஆண்டவருக்கு கொடுத்தேன். இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா நான் 2ஆம் தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசயத்தையும் நான் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன். என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன். ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும். இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு. ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க. அவருடைய வழிநடத்தல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். தொடர் சாட்சிகள், தொடர் ஆலோசனைகள், தொடர் ஜபங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாறுபடும். இயேசு கிறிஸ்து ஜீவனை தர வந்தார் மக்கள். எனவேதான் வெறும் ஒரு நிகழ்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க. இதை ஒரு வாய்ப்பாய் எடுத்துக் கொள்ளுங்க. கால தாமதம் இனி தேவையில்லை. ஒரு இளம் பெண்ணாய், ஒரு பள்ளி படிக்கிற ஒரு மாணவியாய், ஒரு மேற்படுக்கு படிக்கிற ஒரு மாணவி, அதாவது வாழ்க்கையினுடைய பல கட்டங்களை கடந்து போன இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் கடந்து போன கசப்பான அனுபவங்கள் ஒரு பெரிய ஆவிக்குரிய பாதிப்பை கொண்டு வந்தது. ஆனால் பரிசுத்தாவின் வல்லமை எந்த அளவுக்கு இந்த பெண்ணுக்கு உதவி செய்திருக்கிறது பாரு. நான் சொன்னதை போல முந்தினவைகள் யாவும் ஒழிந்து போய் ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதனுடைய மிக சிறந்த ஆதாரம் தான். அவர் வாழ்க்கையில 2 நிலைகள், 2 கட்டங்கள் உண்டு. முன்பு பிற்பாடு இந்த 2 கட்டங்கள். தேவனுடைய ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது இந்த 2 நிலை 100% சாத்தியம். அதற்கு ஆதாரம், ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த இன்னொரு சாட்சி. என் பேர் ஜெனிஃபர். நான் தொலைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு. பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த
பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட வந்து எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் வந்து என்ன யாரு நான் யாருன்றத வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு வந்து எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு வந்து தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோடு படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது, தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அப்பாவை 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு நேரமா அவங்களை எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கூட நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது, நான் தனிமையா இல்ல, நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது
நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் நான் கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நைட்ல நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இருந்தாலுமே அந்த பிரச்சனைய எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி அவங்க வாழ்க்கையில பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு, நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும், நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து, பிரச்சனை வந்தாலுமே அதை நான் முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. நானாவது நீங்க உங்களுடைய பாட்டில் தண்ணீர், உங்களுடைய டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள். நீங்க வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, எங்களோட ஜபத்துல இணைய மறக்க வேண்டாம். ஏன்னா நாளை மிக விசேஷமான ஒரு நாள் மறக்காதீர்கள். இந்த வாரம் முழுது நான் சொல்லி கொண்டு வந்ததை போல பரிசுத்தாவின் பொழிந்தருளப்படுதல், ஆண்டவருடைய புது வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த நபருக்கு நடந்ததை போல இந்த சாட்சியை தொடர்ந்து ஜபத்திலே ஒன்றிணையலாம். எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணை. என் பேரு டெனிசோ பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்னை பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல, உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு.
என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்கே எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்தில் இருந்த மாதிரி கிடையாது. விவைஜியில் எனக்கு எப்பொழுதும் என் மேலே அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்கிறவங்க, என்னை அக்கறையை பார்த்துக்கிறவங்க, அன்பு செய்கிறவங்கள நான் பார்த்தேன். நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்ட, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதா என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த ஜெபத்திலே என்னோடு வீட்டிலிருந்து, வேலை ஸ்தலத்திலிருந்து அல்லது வெளியில எங்கே இருந்து மக்கள் யாரெல்லாம் விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார்களோ எல்லோருக்காக நான் கேட்கிறேன். தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, மன அழுத்தம், புதிய வியாதிகள், தூக்கமின்மைகள், தற்கொலை எண்ணங்கள், அது வாழ்க்கையினுடைய கடைசியிலே தன்னை இருப்பதாய் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவன், இத்தனை சாட்சிகள் உன் வல்லமையினுடைய, உன் பெயரினுடைய வல்லமையினுடைய ஆதாரம், வார்த்தையினுடைய நிஜத்தின் ஆதாரம். தனக்கும் ஒரு மாற்றம் நடக்கும், உள்ளும் புறமும் ஒரு புது வாழ்க்கை தனக்கு உண்டு என்ற இந்த நம்பிக்கை இன்றைக்கு யார் பெற்றுக்கொண்டார் அந்த நம்பிக்கை பாதுகாக்கப்படணும். எல்லா தவறான மனநிலைகள், தவறான மனப்பான்மை, அவசர முடிவுகள், விசேஷமாய் கெட்ட தீர்மானங்கள் நீக்கப்படட்டும். தேவன், தண்ணீரை அபிஷேகிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிற இவருக்கு ஒரு தெளிவை கொடு. சரியான முடிவெடு, தவறான முடிவுகளை கைவிட, தவறான வழிகளை கைவிட, சீக்கிரமாய் பதில் உண்டு என்று நினைத்து கொண்டு இவர் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க யோசித்துக் கொண்டிருந்தார். இவர் எண்ணத்தை மாற்றும். தேவன், உன்னுடைய வழியை காண்பி, உன்னுடைய பாதையை காண்பி. அதன் மூலமா இவர் ஜீவனையும் வெளிச்சத்தையும் கண்டடையும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தின் வழியா இதை கேட்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், திருமணங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமைக்காய் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். நாளை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி வழியா தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு
உங்களுடைய ஆத்துமா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்துமாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?